வெல்கம் டு பிபி தர்பார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட கிராண்ட் லான்ச் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. விஜய் சேதுபதி அவர்கள் லெட் த கேம்ஸ் பிகின் அப்படின்ற ஸ்லோகனோட ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செகண்ட் சீசனில் வந்து ஸ்விம்மிங் பூலாக இருந்தது. இந்த வீட்டில் இப்போ ஸ்விம்மிங் பூலில் நான் அந்த கிளிப்பிங்ஸில் பார்த்தேன். அதே மாதிரி ஜெயில் இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு ஒன்று ரெண்டு சீசனில் ஜெயில் இல்லை. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜெயில் இருக்க போகுதான்ட்டு. ஆக்சுவலாக வீடு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த அந்த கிளிம்ஸில் பார்க்கும்போது வீடு ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு ஃபஸ்ட்டு அவங்கள கண்டஸ்டன்ஸோட இன்ட்ரடக்ஷன் இதுதான் நாளைக்கு எபிசோடு தான் நாளைக்கு வரப்போகுது. பயங்கர வெயிட்டிங்கு. சீசன் 9 இந்த தடவை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டஸ்டன்ஸ் வரப்போகிறாங்கங்கிறது. ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் ஆஃப் லிஸ்ட்டு வந்திருக்கு ஆக்சுவலாக நமக்கு. இப்போ வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில பேரை பற்றி மட்டும் பேசுவோம். எல்லா ஃபீல்ட்லேருந்தும் ஒவ்வொருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு மெயினாக வந்து உமைர் வந்து போகலான்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து உமைர் வந்து பிக் பாஸில் அட்டன் பண்ண போகிறாரு. இப்போ குக் வித் கோமாளியில் வந்தார் இல்லைங்களா, 3rd பிளேஸ் பிடிச்சாரு. அவர் வந்துட்டு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்குது. ஆனால் அவர் ஆல்ரெடி அந்த குக் வித் கோமாளியில் வந்து 5 படம் கமிட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வரப்போகிறாரா அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக இருக்குது. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டஸ்டன்ட் யாருன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் இருக்கார் இல்லையா, திவாகர். அவர் வந்தால் கான்ட்ரவர்சி 100% பஞ்சமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணுவாருங்கிறது. ஸோ ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து அவர் பயங்கரமாக ட்ரால் ஆகிட்டுருக்காரு. ஸோ அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வந்து கான்ட்ரவர்சி குவீன் அப்படின்னு சொல்லலாம், விஜே பார்வதி. அவங்க வந்து என்ன பேசினாலும் வந்துட்டு டாக் ஆஃப் த டவுன் ஆகும். ஸோ அவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது விஜே இதில் வந்துட்டு விஜே பார்வதி அப்புறம் விஜே சோபனா பேரும் அடிபடுது. ஸோ அவங்களும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பேரும் அடிபடுது. 2 பேருமே வந்தால், எக்ஸ்பெஷலி விஜே பார்வதி வந்தால், ஈவன் அவங்க வந்து அந்த அர்ஜுன் ஷோவில் கூட வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஷோவில் எப்படி இருக்க போகுது, அவங்க வந்தால் எவ்வளோ கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க தொட்டதுக்கெல்லாம் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கங்கிறது என்னோட அனுமானம். ஸோ அவங்க பேரும் அடிபடுது. அப்புறம் வந்து உங்களுக்கு மலையாளம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போது டிரான்ஸ்ஜெண்டர் வச்சு கான்ட்ரவர்சியே ரீசண்டாக நடந்தது. அதுக்கு மோகன்லால் வந்து ஃபாரா கூட பேசியிருப்பாங்க. இந்த தடவையும் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வரப்போகிறதாக பேச்சு இருக்குது. அப்சரான்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்துட்டு வேறு பேர் சொல்கிறாங்க, மாலினின்னு சொல்கிறாங்க. யார் அப்படிங்கிறது தெரியல. அந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் வெயிட்டிங். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஷிவின் எல்லாம் பார்த்துருக்கோம். நான்லாம் ஷிவின்லாம் ரொம்ப அவங்க வின் பண்ணணும்னே ரூட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீசனில். ஸோ அவங்க எல்லாரும் வர மாதிரி டாக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஜோடி நம்பர் 1லலாம் பார்த்தீங்கன்னா அது சிப்பு சிப்பின்னு சொல்லிட்டு கிருஷ்ணலீலா அவங்க பேரும் அடிபடுது. அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் சின்ன திரையில் புவியரசுன்னு சொல்லிட்டு டைட்டில் வின் பண்ணார் பார்த்தீங்களா லாஸ்ட் சீசனில், அவர் வரலாம்னு. ஏன்னா அவர்லாம் வந்தால் கேம்ஸை செம்ம சூப்பராக விளையாடுவார். எல்லா கேம்ஸும் அவர் தான் வின் பண்ணுவார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில். ஸோ இதில் வந்தால் கேம்ஸ் எல்லாமே அவர் தான் வின் பண்ணக்கூடிய அதிகமான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் வினோத் பாபு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீரியல்லாம் நடிச்சிருக்காரு. ஈவன் அவர் வந்து நல்லா மிமிக்ரி பண்ணுவாருங்க. குணா மாதிரி இந்த கமல் மாதிரியெல்லாம் ஆக்டிங்லாம் செம்ம சூப்பராக பண்ணுவார். அவர் பேர் கூட அடிபட்டுட்டு இருக்கு. அவரும் ஒரு கண்டஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் வந்தாலும் நல்லா மிமிக்ரிக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. ஒரு மாதிரி காமெடிக்கு இப்போ எப்படி ராஜுவெல்லாம் வந்தாரோ அந்த மாதிரி அவர் நல்லா காமெடி சென்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஸோ அவருக்கும் பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து குக் வித் கோமாளி கனி. அவங்க வந்துட்டு விஜயலட்சுமியோட அக்கா. அவங்க வரதாகவும் டாக் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. ஸோ குக்கிங் சைடில் எப்போவுமே வந்து பிக் பாஸில் வந்து பிரச்சனை வர சைடு பார்த்தீங்கன்னா
குக்கிங் ஏரியா தான் மெயினாக பிரச்சனை வரும் அங்கே வந்து. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ரகலை வர்ற இடமே குக்கிங் ஏரியா தான். ஸோ அவங்க வந்தால் கட்டாயம் குக்கிங்க்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குக்கிங் பண்ணணும்பாங்க. ஸோ அங்கே வந்து பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நம்ம லாஸ்ட் சீசனில் விஜய் விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க பார்த்தீங்களா, நேகான்னு ஒரு அவங்க வந்து நிறையா சீரியல்லலாம் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரீசெண்டாக அவங்களோட டான்ஸ் கூட ஃபேமஸ் ஆச்சு. அவங்க டான்ஸ் ஆடி பயங்கர ட்ரால் ஆச்சு. அவங்களும் நேகா அவங்க பேர், அவங்களும் வரதாக பேச்சு இருக்குது. அவங்க வந்தாலும் அவங்க ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இதை தவிர நிறைய பேர் சொல்கிறாங்க, மணி டூன்ஸ்னு ஒருத்தவங்க, அப்புறம் ரோஷன் ஒரு மாடல், அதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்கிறாங்க. இப்போ சபரி சக்தின்னு சொல்லிட்டு அவர் வர போகிறதாக, அவர் ஆல்ரெடி பிக் பாஸ் ரிவ்யூ வேற கொடுத்துட்டு இருந்திருக்கார் போல இருக்கு, அவர் வர போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கெமி குக் வித் கோமாளியில் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ சிங்கிள் பசங்க எல்லாத்துலேயுமே வராங்க. அவங்களும் வர போகிறாங்க. அவங்களும் நல்லா ஒரு மாதிரி கேம்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு ஜெயா டிவியில் கூட ஒரு ஷோவில் வந்து கேம் ஷோலெல்லாம் அவங்க நிறையா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வர போகிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் நிறையா மாடல்ஸ் வருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு சீசனில் பாலாஜி முருகதாஸ்லாம் வின் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாடல் கொண்டு வரலாம். பேச்சு திறமை உள்ள முத்துக்குமரன் மாதிரி ஒரு பேச்சு திறமை உள்ள ஒருத்தரை இறக்கலாம். ஃபரீனா பேர் அடிபடுது, ஏகப்பட்ட பேர் அடிபடுது. ஸ்ரீகாந்த் தேவாலாம் பாவம் வந்தார்னாக்கா குக் வித் கோமாளிலேயே வந்தார் ஸ்ரீகாந்த் தேவா. ஆனால் அவரை வந்து ஃபஸ்ட்டே எலிமினேட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஃபஸ்ட் எலிமினேஷனுக்குன்னு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஸ்ரீகாந்த் தேவா பேர் அடிபடுது. அப்புறம் ஏகப்பட்ட பேர் அடிபடுது. ஸோ உண்மையரானா வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. குக் வித் கோமாளிலேருந்து எப்படி ஒருத்தர் கட்டாயம் வருவாங்க. அதுக்கப்புறம் குரேஷி பேர் கூட அடிபடுது. ஆனால் குரேஷி வருவாராங்கிறது தெரியல. இதில் வந்து என்னென்னா, சம்டைம்ஸ் நல்ல பேர் கிடச்சிதுன்னா ஓஹோன்னு போயிடும், இல்லாட்டினா கொஞ்சம் பெயர் டேமேஜ் ஆச்சுனாலும் அப்படியே கீழே போயிடும். ஸோ அதனால் வெயிட்டிங்க. நாளையிலேருந்து இது ஆரம்பிக்குதுங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. நம்ம எல்லாரும் வந்து நாளைக்கு என்னென்ன கண்டஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வந்து ஷார்ட் ரிவ்யூ மாதிரி வச்சுப்போம். நம்ம வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றியும் பேசுவோம். உங்களோட கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you tomorrow.